குரங்கு பிரச்சனை பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அநேக மாணவர்கள் இங்கு குரங்கு பயங்கரவாதம் என்று தற்போது பேச ஆரம்பித்துள்ளனர். இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். தங்களது பயிர்களை சேதப்படுத்தும் இந்த விலங்குகள் தங்களது விளைநிலத்தில் பயிர்களுக்கு ஏற்படும் பிற சேதங்களை விவசாயிகள் சமாளிக்கின்றனர். தமது விளைநிலத்திற்குள் பண்ணைகளுக்குள் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கின்ற விலங்குகள் தொடர்பாக விவசாயிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதற்கு சட்டத்தடை இல்லை. ஒருபுறம் உங்களால் இயலுமான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை விவசாயம், காணி, நீர்ப்பாசன அமைச்சு இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது. இது என்ன பிரச்சனை? இது திடீர் பிரச்சனையா அல்லது நீண்ட நாள் பிரச்சனையா? வனவிலங்குகளால் ஏற்படும் சேதம் குறித்து விவசாயிகள் சார்பில் விவசாய அமைச்சர் ஒருவர் அறிக்கை வெளியிடும் முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல. வனவிலங்குகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை கட்டுப்படுத்த விவசாயிகளுக்கு உதவ வேண்டுமென விவசாயத்துறை அமைச்சர்கள் இதற்கு முன்னர் பல தடவைகள் கூறியதுடன் அதற்கு சுற்றுச்சூழல் அமைப்புகளும் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்தன. வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்களால் நாட்டிற்கு வருடாந்தம் 17 முதல் 20 பில்லியன் ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக ஒரு வருடத்திற்கு முன்பு தெரிய வந்தது. ஹெக்டர் கொப்பேகடுவு விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் வனவிலங்குகளால் ஏற்படும் சேதத்தினால் வருடாந்தம் 31,000 மெட்ரிக் டன் மரக்கறியினையும் பழங்களையும் இழப்பதாக தெரிய வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு குரங்குகளால் உண்ணப்பட்டு அழிக்கப்பட்ட தேங்காய்களின் அளவு 200 மில்லியனை தாண்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நம் நாட்டில் தற்போது வனவிலங்குகளால் வருடாந்தம் 40% பயிர் சேதம் ஏற்படுவதாக 2019இல் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. காட்டுப்பன்றிகள், குரங்குகள், மயில்கள், காட்டு யானைகள், குழவிகள் போன்ற விலங்குகள் பயிர்களுக்கு சேதம் விளைவிப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு இலங்கையின் உலர் வலயத்தில் வனவிலங்குகளால் பயிர் செய்கைக்கு ஏற்படும் சேதம் அதன் மொத்த விளைச்சலில் 10% என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்த சேதத்தை குறைக்க குறுகிய கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த அவ்வப்போது பரிந்துரைக்கப்பட்டன. இந்த நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த ரைஃபிள் மற்றும் வெடிமருந்து துப்பாக்கிகளை விவசாயிகள் கோருகின்றனர். எனினும் சில சுற்றுச்சூழல் அமைப்புகள் வேறுபட்ட கருத்தை கொண்டுள்ளன. லால்காந்தவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மிருக உரிமை செயற்பாட்டாளர் அமைப்பும் சிவில் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு நிலையமும் பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நாட்டில் விலங்குகள் வனப்பகுதியில் வாழ்ந்தன. அந்த விலங்குகளுக்கு சொந்தமான இடங்களையே மக்கள் கபளீகரம் செய்தனர். விலங்குகளுக்கு வனப்பகுதியில் வாழ்வதற்கு உரிமையுள்ளது என்பதனை லால்காந்த அறிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு உரிமை இருப்பதை போன்று விலங்குகளுக்கும் உரிமை உள்ளது. துப்பாக்கிகளை வழங்கி விலங்குகளை கொலை செய்வதற்கான கதவை லால்காந்த நேற்று திறந்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு இல்லையா? எவ்வாறாயினும் இதற்கு முன்னர் பல விவசாய அமைச்சர்கள் இந்த பிரச்சினைக்கான மாற்று நடவடிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதாக கூறினர். மாற்று தீர்வுகளின் ஊடாக இந்த பிரச்சினையை கட்டுப்படுத்தலாம் என அதிகாரிகளும் அப்போது தெரிவித்திருந்தனர். மின்சார வேலிகள் அமைத்தல், புதிய அறிமுகங்களுக்கான ஆராய்ச்சி ஊக்குவிப்பு, சரியான பயிர் செய்கை முறைகளை பின்பற்றுதல், கால்நடைகள் உணவுக்காக பயன்படும் செடிகள் நடுதல், வனவிலங்குகளை விரட்டும் செடிகளை நடுதல் உள்ளிட்ட மாற்று யோசனைகள் மற்றும் ஆலோசனைகள் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பரிந்துரைக்கப்பட்டன.